ஹே காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, வாஷ் பேஷன் எப்படி இன்ஸ்டால் பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். நம்ம வந்து ஒரு 24 வாஷ் பேஷன் இன்ஸ்டால் பண்ணோம். அதில் ஒன்று மட்டும் உங்களுக்கு எப்படி இன்ஸ்டால் பண்ணுறேன்னு காட்டியிருக்கேன். இங்கே மொத்த மெட்டீரியலும் இருக்குது. இன்ட்ரோவை பார்த்துட்டு நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து பேரிவரோட வாஷ் பேஷன் ரெகுலர் மாடல் தான். இங்கே பில்லர் கார்க்கு வச்சுருக்கேன், அப்புறம் வேஸ்ட் கப்பில் இருக்குது, வேஸ்ட் ஹோஸ் இருக்குது. மெட்டீரியலாக நான் அப்படியே நடுவில் ஒன்று ஒன்றா உங்களுக்கு சொல்கிறேன். அப்புறம் நிறைய நண்பர்கள் வந்து டூல்ஸு அட்ஜஸ்ட்மெண்ட் வந்து என்னென்ன சைஸு எவ்வளோன்னு கேட்டிருந்தாங்க. நம்ம யூஸ் பண்ணுறது வந்து 305 mm அட்ஜஸ்ட்மெண்ட்டு. இது வந்து பார்த்திங்கன்னா 1 inch வரைக்கும் யூஸ் பண்ணலாம். காம்பேக்டாக இருக்கும், எல்லாத்துக்கும் ஒரே அட்ஜஸ்ட்மெண்ட்டே போதும். அட்ஜஸ்ட்மெண்ட் வாங்கினோன்னா ரொம்ப சின்ன சைஸ் வாங்காமல் இது ஒன்று வாங்கி வச்சிட்டோம்னா எல்லாத்துக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா ரின்ச்சு. இது வந்து 350 mmக்கான ரின்ச்சு பை பிராண்டோடது. நல்லா தான் இருக்கும், பையும் ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது, யூஸ் பண்ணலாம். இது 2 தான். அதுக்கப்புறம் வந்து பாக்ஸ் ஸ்பேனர். கண்டிப்பாக பாக்ஸ் ஸ்பேனர் வாஷ் பேஷனுக்கு வேணும். டைட் பண்ணுறதுக்கு, பில்லர் கார்க் டைட் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக இந்த பாக்ஸ் ஸ்பேனர் வேணும். 24க்கு 27 சைஸு இங்கே இருக்குது. உங்களால் காட்ட முடியல, என்னால் தெளிவாக தெரியல. ஓகேங்களா. நெக்ஸ்ட் வந்து நம்ம வாஷ் பேஷனை டைட் பண்ண ஆரம்பிச்சிருவோம். பில்லர் கார்க் எல்லாத்தையுமே இந்த ஸ்டிக்கர்லாம் ரிமூவ் பண்ணிட்டு வாஷ் பேஷனை க்ளீனாக துவச்சிட்டு நம்ம வந்து வேலையை ஆரம்பிச்சிடலாம். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது இதுக்கு பேர் பில்லர் கார்க்கு. இது வேஸ்ட் கப்ளர். இதை மாதிரி த்ரெட்டு கொடுத்துருப்பாங்க, அப்புறம் வாஷரும் இருக்கும். இதெல்லாம் ரிமூவ் பண்ணிக்கலாம். பில்லர் கார்க்கும் சேம் த்ரெட்டும் வாஷர்லாம் இருக்கும். இதெல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறதுன்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு பில்லர் கார்க்கை வந்து நம்ம டைட் பண்ணுவோம். பில்லர் கார்க் வந்து டேரெக்டாகவே நம்ம இங்கே போடலாம், ஆனால் நான் வந்து இந்த மாதிரி பிளான்ஸ் யூஸ் பண்ணி தான் போட போகிறேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா இந்த பில்லர் கார்க் சைஸ் வந்து கொஞ்சம் சின்னதாக இருக்குது அந்த டேப்போட ஹோல்ஸ்க்கு. அப்படியே வச்சு டைட் பண்ணோன்னா வாஷ் மிஷின் உடஞ்சிரும். அதனால் வந்து நம்ம இந்த பிளான்ச்சு சிபி பிளான்ச்சு யூஸ் பண்ணிக்கிட்டால் கீழே சின்ன சைஸ் சிபி பிளான்ச்சு யூஸ் பண்ணி நம்ம அந்த கழட்டின நெட்லாம் போட்டு டைட் பண்ணிக்கலாம். அவங்களே ஒரு பிளான்ச் கொடுத்துருப்பாங்க, அது கொஞ்சம் கேவலமாக இருக்கும், பார்த்தீங்களா, டைட் பண்ண முடியாது. அதனால் நம்ம இன்னொரு சிபி பிளான்ச் யூஸ் பண்ணி மறுபடியும் போல் நெட்லாம் போட்டு டைட் பண்ணிக்கலாம். டைட் பண்ணுறத காட்டியிருக்கேன், எப்படி டைட் பண்ணுறேன்னு பார்த்துட்டு வாங்க. நெக்ஸ்ட் நம்ம பார்ப்போம். இப்போ பாருங்கள், நான் பாக்ஸ் ஸ்பேனர் யூஸ் பண்ணுறேன். எதுக்கு பாக்ஸ் ஸ்பேனர்னால் இந்த பில்லர் கார்க்கு உள்ளே ரின்ச்சோ அட்ஜஸ்ட்மெண்ட்டோ டைட் பண்ணுறதுக்கு உள்ளே போகாது. இது மாதிரி பாக்ஸ் ஸ்பேனர் இருந்துச்சுன்னா நம்ம கொஞ்சம் ஈஸியாக டைட் பண்ணிடலாம். ஒரு வாஷ் பேஷன்னா எப்படியாவது கட்டிங் பிளேயர் பிடிச்சி கூட டைட் பண்ணிடலாம்னு வச்சிங்களேன். நம்ம ஒரு 24 பீஸ் இன்றைக்கி போட்டோம். அப்படி 24க்கும் வச்சு கையில் கட்டிங் பிளேயர் வச்சு டைட் பண்ணோன்னா கொஞ்சம் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸோ அதுக்காக தான் இந்த மாதிரி பாக்ஸ் ஸ்பேனர் அதிகமாக யூஸ் ஆகும்னா வாங்கி வச்சுக்கலாம், ஒன்றும் தப்பு கிடையாது. நெக்ஸ்ட் வந்து நம்ம வேஸ்ட் கப்பில் டைட் பண்ணுவோம். வேஸ்ட் கப்பில் வந்து சைஸ் 1.25. இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒயிட் சிமெண்ட் கண்டிப்பாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி பாட்டம் சைடில் கொஞ்சம் அப்ளை பண்ணிப்போம். ஏன்னா தண்ணி லீக் ஆகக்கூடாது. அதுக்காக வந்து இங்கே ஒயிட் சிமெண்ட் போடலாம். டேரெக்டாக சில பேர் போடுவாங்க, அப்படி போட்டால் தண்ணி லீக் ஆகி கீழே சொட்டும். அதனால் கொஞ்சம் ஒயிட் சிமெண்ட் அப்ளை பண்ணிக்கிறது நல்லது. அப்ளை பண்ணிட்டு பேக் சைடு நம்ம திருப்பி பார்ப்போம். இங்கே பாருங்கள், இங்கே வந்து ஹோல்ஸ் கொஞ்சம் பெருசாக இருக்குது. வேஸ்ட் கப்பில் இருக்கும் பார்த்திங்கன்னா இந்த வாஷரும் லூஸாக இருக்குது. நம்ம டைட் பண்ணி பார்ப்போம் எப்படி செட் ஆகுதா இல்லையான்னு சொல்லிட்டு. செட் ஆச்சுன்னா அப்படியே விட்டுடலாம், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. அப்படி செட் ஆகலைன்னா என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லியிருக்கேன், பாருங்கள். இப்போ இங்கே பாருங்கள், இந்த வாஷர் வந்து ஃப்ளாட்டாகவே இல்லை, அமுங்கி இந்த சைட் ஃபுல்லாக கேப் தெரியுது. ஸோ கண்டிப்பாக தண்ணி வந்து லீக் ஆகும் இது வழியாக. இந்த மாதிரி இருந்துச்சுன்னா ரொம்ப கஷ்டம். ஸோ ஒரு வாஷ் பேஷன் பண்ணுறோன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை, கழட்டிட்டு கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி வாஷர் வச்சு டைட் பண்ணலாம். இன்கேஸ் நம்ம நிறைய பண்ணுறோம்
அப்படின்றப்போ, இங்க என்ன பண்றோம்னா, நம்ம இத கழட்டிட்டு, அந்த ஹோல்ஸ் ஃபுல்லாவே நம்ம ஒயிட் சிமெண்ட் அப்ளை பண்ணிடுவோம். அப்ளை பண்ணிட்டு, அதுக்கப்புறமா இந்த வாஷர் போட்டு டைட் பண்ணிட்டோம்னா, எந்த லீக்கேஜ் கண்டிப்பா இருக்காது. நம்ம வந்து தைரியமா யூஸ் பண்ணலாம். அப்படியே எடுத்துட்டு போய் ஃபிக்ஸ் பண்ணிடலாம். ஏன்னா, ஒண்ணொண்ணுக்கும் நம்ம இது மாரி பண்ணாம வாஷ் பேஷன் எடுத்துட்டு போய் மாட்டிட்டோம்னா, எல்லாத்துக்கும் லீக் ஆகும். அப்புறம் ஒண்ணொண்ணுத்தையும் திரும்ப கழட்டணும். அங்கேயே வச்சியும் வால்ல ஃபிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் கழட்டி மாட்டுறதெல்லாம் ரொம்ப கஷ்டம். கீழ வச்சு பண்றது தான் ஈஸி. ஸோ, அதனால இது மாரி ஒயிட் சிமெண்ட் அப்ளை பண்ணிட்டு, நம்ம வந்து டைட் பண்ணிட்டு, எப்படி இருக்குன்னு காட்டுறேன் பாருங்க. ஒண்ணு பண்றீங்கன்னா கொஞ்சம் மேனேஜ் பண்ணி போட்டுருங்க. ஏன்னா நெக்ஸ்ட் டைம் நம்ம இந்த பில்லர் வேஸ்ட் கப்ளர் கழட்டுறது வந்து கஷ்டம். ஒயிட் சிமெண்ட் ஃபுல்லா போட்டோன்னா. ஆ அதுக்காக கொஞ்சம் பார்த்து தான் செய்யணும் அதையும். அதுக்காக சொல்றேன். இப்ப நம்ம ஒயிட் சிமெண்ட் அப்ளை பண்ணி டைட் பண்ணிட்டேன். இப்ப பாருங்க அது எப்படி இருக்குன்னு. இப்ப இங்க பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஃபர்ஸ்ட்டு கேப் நெறையா இருந்துச்சு. இப்ப அந்த இடம் ஃபுல்லாவே நம்ம டைட் பண்ணதால ஒயிட் சிமெண்ட் தான் இருக்கு. ஸோ, அதனால லீக்கேஜ் ப்ராப்ளம் கண்டிப்பா இருக்க வாய்ப்பில்ல. நம்ம அப்படியே எடுத்து ஃபிக்ஸ் பண்ணிடலாம். அப்புறம் பார்த்தீங்கன்னா, நம்ம போட்ட ஒயிட் சிமெண்ட்லாம் நம்ம கிளீனா தொடச்சு எடுத்துக்கலாம். ரொம்ப நேரம் விட்டிங்கன்னா அது ஒட்டிக்கும். அப்புறம் துடைக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும். கொஞ்சம் ஈரமா இருக்கும்போதே துடைச்சிக்கலாம். இந்த த்ரெட்லயும் நல்லா நான் ஃபர்ஸ்ட்டே தொடச்சேன். பார்த்துருந்தீங்கன்னா தெரியும். த்ரெட்லயும் ஒயிட் சிமெண்ட் இல்லாம நல்லா கிளீனா தொடச்சுக்கணும். இல்லைனா த்ரெட் வந்து ஏறாம போயிடும். இப்போ வந்து 1 1/2 அடி கனெக்டிங் டியூப் நான் டைட் பண்ணிட்டுருக்கேன். அதையும் இங்கேயே வச்சு பண்ணிடலாம். அப்பதான் ஈஸியா இருக்கும் அங்க எடுத்துட்டு போய் மாட்டும்போது. நம்ம பில்லர் கருக்கு அங்க டைட் பண்ணோம்ல டேப்பு, அதில வந்து ஒரு சைடு வந்து கனெக்டிங் டியூப் டைட் டைட் பண்ணிடுவோம். டைட் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா நமக்கு வாஷ் பேஷன் வந்து ரெடி ஆயிடுச்சு இப்போ. இத தூக்கிட்டு போய் நம்ம வால்ல இன்ஸ்டால் தான் பண்ண போறோம். நெக்ஸ்ட்டு வாங்க எப்படி இன்ஸ்டால் பண்ணதுன்னு பார்ப்போம். இப்ப நான் ஃபர்ஸ்ட்டு ஒரு 12 வாஷ் பேஷன் ரெடி பண்ணி இங்க வச்சிருக்கேன். இது எல்லாமே வெறும் பில்லர் கார்க்கு, வேஸ்ட் கப்ளர், கனெக்டிங் டியூப் போட்டது தான். நம்ம இப்போ வாஷ் பேஷனுக்கு பார்த்தீங்கன்னா, நான் 3 அடி மெஷர்மென்ட் வச்சிருக்கேன். 3 ஃபீட் 36 இன்ச் வச்சுக்கலாம் ஹைட்டு. அந்த ஹைட்ல வச்சோம்னா நமக்கு ஓரளவுக்கு கரெக்ட்டா இருக்கும். யூஸ் பண்றதுக்கு. 36 இன்ச் வச்சு நான் மார்க் பண்ணிட்டேன். இப்ப வந்து இன்னொரு ஆள் கண்டிப்பா தேவைப்படுவாங்க. இந்த மாரி தூக்கி நமக்கு பிடிக்கிறதுக்கு. கரெக்ட்டா ஸ்ட்ரைட் வச்சுட்டு, கீழ வந்து வாஷ் பேஷனுக்கு கீழ பிரஷர் போல் நெட் போடுறதுக்கு ஹோல்ஸ் இருக்கும். நான் எப்படி மார்க் பண்றேன்னு பாருங்க. அதே மாரி மார்க் பண்ணிடலாம். இப்ப பார்த்தீங்கன்னா தெரியும் மார்க் விழுந்திருக்கு. ஸோ 2 ரவுண்ட் இருக்கு பார்த்தீங்களா? அந்த ரவுண்டுக்கு சென்டரா நம்ம ட்ரில் பண்ணோம். ட்ரில்லிங் போடும்போது, ட்ரில்லிங் மிஷின் வந்து முடிஞ்ச அளவுக்கு ஸ்ட்ரெயிட்டா வச்சு போட்டுக்கங்க. கிராஸாவோ இல்ல அப் டவுன் மேல் பக்கம் வந்து கீழ் பக்கம் போற மாரி அப்படி எதனா போட்டிங்கன்னா, ஃபிஷர் வந்து ரொம்ப கிராஸா போகும். வாஷ் பேஷன் ஸ்ட்ரெயிட்டா வராது. ஸோ, அந்த ட்ரில்லிங் பண்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸ்ட்ரெயிட்டா பண்ணிக்கணும். ட்ரில்லிங்க்கு யூஸ் பண்ண பிட்டு பார்த்தீங்கன்னா, 16 ட்ரில் பிட்டு. அதுதான் அந்த பாஸ்னருக்கு கரெக்ட்டா இருக்கும். ஃபிஷர் போல்நட்க்கு கரெக்ட்டா இருக்கும். நீங்க வாங்குற ஃபிஷர் போல்நட்டுக்கு என்ன சைஸ் வருதுன்னு நீங்க வச்சு பார்த்து செக் பண்ணிட்டு அதுக்கப்புறமா போடுங்க. நெக்ஸ்ட்டு ஃபிஷர் போல்நட் வந்து நம்ம யூஸ் பண்ண போறோம். மல்டி பர்ப்பஸ் போல்நட்ன்னு சொல்லுவாங்க. இத வந்து என்ன பண்ணணும்னா, இத ஓப்பன் பண்ணோம்னா 2 போல்டு, 2 நெட்டு, அதுக்கப்புறம் பிவிசி ஃபிஷரும், வாஷர் எல்லாமே இதிலேயே குடுத்துருப்பாங்க. ஃபிஷர் இது. இது வந்து வாஷரு. போல்டு, அப்புறம் நெட்டும் இருக்கு நம்மகிட்ட. இது எல்லாமே இந்த ஒரு பேக்லேயே வந்துரும். வாஷ் பேஷன் இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு ரொம்ப முக்கியம் ஃபிஷர் போல்நட்டு. ஸோ, ஃபர்ஸ்ட்டு கிளாம்ப் யூஸ் பண்ணியிருந்தாங்க. அப்புறம் ஃபிஷர் வந்துச்சு. ட்ரில் வந்து இந்த லாஸ்ட் எண்ட் வரைக்கும், இந்த பிட்டோட எண்ட் வரைக்கும் போட்டுக்கங்க. அப்பதான் டைட் பண்ண ஈஸியா இருக்கும். இப்போ ஃபிஷரு வால்ல போட்டுட்டு, அதுக்கப்புறம் நம்ம போல் நெட்ட போட்டு நான் உங்களுக்கு சொல்றேன். எப்படி போடுறேன்னு பாருங்க.
இந்த போல்நட் நம்ம இந்த மாதிரி அடிச்சதுக்கப்புறமா 2 இன்ச் வெளியே இருக்க மாதிரி வச்சுக்கலாம். ஒரு 2 இன்ச் இருந்தால் நமக்கு கரெக்டாக இருக்கும் அளவு. வாஷ் பேஷன் தூக்கி வச்சு போல்நட்லாம் போட்டுடலாம். இப்போ நம்ம யூஸ் பண்ணுற ஸ்பேனரோட சைஸ் பார்த்தீங்கன்னா 16-17 டபுள் ஹேண்ட் ஸ்பேனர். இந்த போல் நட்லாம் டைட் பண்ணும்போது கொஞ்சம் பார்த்து கரெக்டாக டைட் பண்ணிக்கங்க. ரொம்ப அதிகமாக டைட் பண்ணிட்டீங்கன்னா வாஷ் பேஷன் உடச்சிக்கும். ஸோ ஜென்ரலாக ஒரு மீடியமான டைட் வச்சுக்கோங்க. இப்போ வாஷ் பேஷன் மெஷர்மெண்ட் பாருங்கள், நம்ம வச்ச அளவுக்கு கரெக்டாக ஈவனாக இருக்குது. ஸோ பக்கா கரெக்டாக ஸ்ட்ரைட்டாக இருக்குது. வாஷ் பேஷன் இப்போ ஃபிக்ஸ் பண்ணி முடிச்சிட்டோம். நெக்ஸ்ட்டு தண்ணி மேலே வர்றதுக்காக நம்ம கீழே ஏற்கனவே செட் பண்ணியிருந்த ஆங்கிள் கார்க்கில் நம்ம கனெக்டிங் டியூப் எடுத்துகிட்டு போய் செட் பண்ணுறோம். கனெக்டிங் டியூப் எடுத்துகிட்டு போய் டைட் பண்ணிடலாம். இங்கே பார்த்தீங்கன்னா இந்த கனெக்டிங் டியூப்பில் நான் ஆல்ரெடி வாஷர் இருக்குது. ஸோ நான் வாஷர் போடல. உங்ககிட்ட கனெக்டிங் டியூப் இருக்குது, அதில் வாஷர் இல்லைன்னா கண்டிப்பாக போட்டுங்க. இங்கே பிளாக் கலரில் தெரியுது பார்த்தீங்களா, அது வந்து வாஷரு. கோல்டு வாட்டர் கனெக்டிங் டியூப்ன்றதால இதிலே வாஷர்லாம் கொடுத்துட்டாங்க. ஸோ நம்ம அப்படியே வச்சு டைட் பண்ணிடலாம். ஜஸ்ட்டு கையிலேயே டைட் பண்ணாலே போதும். லீக் ஆச்சுன்னா மட்டும் கட்டிங் பிளேயர் யூஸ் பண்ணுங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா 1.5 அவுட்லெட் இருக்குது. இது வந்து வாஷ் பேஷன்லேருந்து தண்ணி வெளியே போகிறதுக்கு இங்கே 1.5 அவுட்லெட் கொடுத்துருக்கோம். அதில் வந்து நம்ம வேஸ்ட் ஓஸ் போட்டு இதில் விட்டுறலாம். இது வந்து 1.25 இன்ச்சு வேஸ்ட் ஓஸு. சைஸ் வந்து 1.25 ஞாபகம் வச்சுக்கோங்க. வாஷ் பேஷனுக்கு எப்பயுமே 1.25 இன்ச் வேஸ்ட் கப்ளர் வரும். அதுக்கப்புறம் அதில் போடுறதுக்கு 1.25 இன்ச் வேஸ்ட் ஓஸ் வரும். இதை அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் இந்த ஓஸ் பார்த்திங்கன்னா. நம்ம வாஷ் பேஷன் வந்து இப்போ இன்ஸ்டால் பண்ணி முடிச்சிட்டோம். லீக்கேஜ் இருக்கான்னு செக் பண்ணி பார்த்துருவோம். தண்ணி வருது. கனெக்டிங் டியூப்பில் மேலேயும் கீழேயும் செக் பண்ணிக்கோங்க தண்ணி லீக் ஆகுதான்ட்டு. அதுக்கப்புறம் இங்கே வேஸ்ட் ஓஸில் எங்கன்னா தண்ணி லீக் ஆகுதான்னு செக் பண்ணிக்கோங்க. அப்படி இருந்துச்சுன்னா மறுபடியும் கழட்டிட்டு டைட் பண்ண வேண்டியது இருக்கும். ஸோ நமக்கு எந்த விதமான ப்ராப்ளமும் இல்லை, எல்லாம் ஓகேவாக இருக்குது. நெக்ஸ்ட் வந்து நம்ம இங்கே ஜாயின்ட்ஸ்லாம் இருக்குது, அதுக்கு ஒயிட் சிமெண்ட்லாம் அப்ளை பண்ணிடலாம். டாப்லேயும் இந்த சைடு ஃபுல்லாகவே நம்ம ஒயிட் சிமெண்ட் போட்டுக்கலாம். ஏன்னா தண்ணி ஊற்றி சைடில் வலியும். இப்படி ஒயிட் சிமெண்ட் போட்டோம்னா அங்கே பட்டு திரும்ப நம்ம வாஷ் பேஷனுக்கே தண்ணி வந்துடும். ஸோ ஃபைனல் அவுட்புட் இப்படி தான், பார்த்துக்குங்க. ஃபைனலாக நம்ம வீடியோட எண்டுக்கு வந்துட்டோம். நான் உங்கள் அஜய். நீங்கள் பார்த்துட்டு ப்ளாக்ஸ் காவின் தமிழ். பபாய். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.